நம்ம பார்க்க போகிற டாபிக் ஏடபிள்யூஎஸ் க்ளவுடில் இருக்கிற விபிசி சர்வீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். விபிசினா விர்ச்சுவல் ப்ரைவேட் க்ளவுட். ஸோ விர்ச்சுவலாக வந்து ஒரு ப்ரைவேட் என்வரன்மெண்ட்டை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணுற ஒரு பவுண்டரி தான் விபிசி. ஸோ விபிசி பார்த்தீங்கன்னா லாஜிக்கலி ஐசோலேட் நெட்ஒர்க். ஸோ லாஜிக்கலாக வந்து தனித்தனி செக்மெண்ட்டாக பிரிக்கப்பட்ட ஒரு நெட்ஒர்க் என்வரன்மெண்ட் தான் விபிசி. விபிசி வந்து ரீஜன் வைஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து ஒரு விபிசி இருக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ஒரு 4 விபிசி கிரியேட் பண்ண முடியும். ஸோ டோட்டலாக வந்து ஒரு ரீஜியனில் 5 விபிசி கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டதுனா ரெக்வெஸ்ட் பாஸ் பண்ணி நம்ம அடிஷ்னல் விபிசி கிரியேட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் விபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓனா ஐபி அட்ரஸை வந்து உங்களால் ஐபி அட்ரஸ் ரேஞ்சை வந்து உங்களால் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அதுலேயே வந்து சப்நெட் கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ரவுட்டிங் டேபிளில் கான்ஃபிக் பண்ணிக்கலாம். நெட்ஒர்க் கேட்வே ஆட் பண்ணி பப்ளிக்காக ப்ரைவேட்டில் இருக்கிற ஒரு சப்நெட்டில் இருந்து இன்டர்நெட்டை வந்து அவுட் பவுண்ட் பண்ண முடியும். த்ரூ ஆன் இன்டர்நெட் ஃபேஸிங் கொடுக்கலாம், இல்லை வித்தவுட் இன்டர்நெட் ஃபேஸிங் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசனுக்காக நம்ம விபிசி யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளோட நெட்ஒர்க்கை வந்து ஒரு செக்யூரான ஒரு ப்ரைவேட் என்வரன்மெண்ட்டாக நம்ம வச்சுக்கிறதுக்கு நம்ம கிரியேட் பண்ணுற ஒரு சர்வீஸ் தான் விபிசி. ஸ்மால் ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சப்நெட்ஸ் தான் பார்க்க போகிறோம். சப்நெட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட விபிசி நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா லார்ஜ் நெட்ஒர்க்காக இருக்கும். அந்த லார்ஜ் நெட்ஒர்க்கை வந்து ஸ்மால் செக்மெண்ட்டாக பிளாக்ஸாக பிரித்து அந்த நெட்ஒர்க் டிராஃபிக்கை எந்த விதத்தில் நம்ம வந்து மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றத வந்து சப்நெட்டை வந்து மெயின்டைன் பண்ணிக்கும். ஸோ சப்நெட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சப்நெட் வந்து அவைலபிலிட்டி ஜோன் வைஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சப்நெட் வந்து ப்ரைவேட் சப்நெட் ஆர் பப்ளிக் சப்நெட் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சப்நெட்டை வந்து டிஃபைன் பண்ணால் ஸோ டிராஃபிக் ஃப்ளோ வந்து இன்டர்நெட் ஃபேஸிங் இருக்கலாம், வித்தவுட் இன்டர்நெட் ஃபேஸிங் இருக்கலாம், இல்லை விபிசி ஃபேஸிங் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளோட டிராஃபிக் எந்த விதத்தில் மூவ் ஆகணும் அப்படின்றத வந்து சப்நெட் தான் டிஃபைன் பண்ண முடியும். ஏடபிள்யூஎஸ்ல வந்து சப்நெட் வந்து அவைலபிலிட்டி ஜோன்ஸ் வைஸ் ஆக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அதோட டிராஃபிக்கை வந்து நம்மளால செக்யூராக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ சப்நெட்ஸை பொறுத்தவரை 4 டைப் ஆஃப் சப்நெட்ஸ் இருக்குது. பப்ளிக் சப்நெட், ப்ரைவேட் சப்நெட், விபிஎன் ஒன்லி சப்நெட் அண்ட் ஐசோலேட்டட் சப்நெட். ஸோ இதில் பப்ளிக் சப்நெட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் த்ரூ ஆன் இன்டர்நெட் ஃபேஸிங் இருக்கிற ஒரு சப்நெட்ஸ் எல்லாமே பப்ளிக் சப்நெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து அந்த சப்நெட்டில் இருக்கிற இன்ஸ்டன்ஸ் எல்லாமே டைரக்ட் எக்ஸ்ப்ளோஸ் ஆன் இன்டர்நெட் த்ரூ ஆன் இன்டர்நெட் கனெக்டிவிட்டியில் இருக்கும். இதுவே ப்ரைவேட் சப்நெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைவேட் சப்நெட் வந்து த்ரூ ஆன் இன்டர்நெட் ஃபேஸிங் இருக்கவே இருக்காது. ஸோ ஏதோ சம் அப்டேட்ஸ் அப்படி அந்தமாரி டைமில் வந்து நம்ம நேட் கேட்டெல்லாம் யூஸ் பண்ணி அந்த ப்ரைவேட் சப்நெட்டுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி கொடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்தமாரி சப்நெட்ஸ் தான் ப்ரைவேட் சப்நெட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விபிஎன் சப்நெட்லாம் தான் நீங்கள் ஆன்சைட்லேருந்து உங்களோட ஆன்சைட் என்வரன்மெண்ட்லேருந்து உங்கள் க்ளவுட் என்வரன்மெண்ட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு சைட் டு சைட் விபிஎன் கனெக்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அதுக்குன்னு தனியாக ஒரு சப்நெட் கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ இதை தான் வந்து விபிஎன் ஒன்லி சப்நெட்ஸ். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஐசோலேட் சப்நெட்ஸ் இருக்குது. ஸோ ஐசோலேட் சப்நெட்டை பொறுத்தவரையிலும் அதில் எந்த ஒரு கனெக்டிவிட்டியும் இருக்காமல் ஒன்லி விபிசி கூட மட்டுமே கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி ஒரு சப்நெட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோலேட் சப்நெட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேட் கேட்வே யூஸ் பண்ண மாட்டீங்க, விபிஎன் கனெக்ஷன் யூஸ் பண்ண மாட்டீங்க, இன்டர்நெட் கேட்வே யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இதெல்லாம் இந்த சப்நெட்டை வந்து ஐசோலேட் சப்நெட் சொல்லலாம். ஸோ விபிசியில் இருக்கிற நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டி ரவுட் டேபிள். ஸோ ரவுட் டேபிள் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து விபிசியில் இருக்கிற ஒவ்வொரு ரிசோர்ஸும் உங்களால் வந்து மேனேஜ் பண்ணவே முடியாது. அதோட டிராஃபிக் எந்த விதத்தில் எங்கே போகலாம் அப்படின்றத வந்து டிஃபைன் பண்ணவே முடியாது. ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம டிராஃபிக் எங்கேருந்து எங்கே மூவ் ஆகணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம ரவுட் டேபிள் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பப்ளிக் சப்நெட்டில் ஒரு வெப் சர்வர் வச்சுருக்கீங்க. ஸோ இது வெப் சர்வர் நீங்கள் ரீச் பண்ணோன்னா இப்போ உங்களோட யூசர்ஸ் வந்து உங்களோட ஐபி அட்ரஸை ஹிட் பண்ணும்போது ஐபி அட்ரஸ் விபிசி மூலயமா இன்டர்நெட் கேட்வேலேருந்து எங்கே போகணும் அப்படின்ற ஒரு விஷயமே அந்த டிராஃபிக் தெரியாது. ஸோ இந்த டிராஃபிக்கை வந்து மேனேஜ் பண்ணி இப்போது அங்கே வர டிராஃபிக்கை வந்து பப்ளிக் சப்நெட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு செக்மெண்ட் தான் ரவுட் டேபிள். ஸோ இந்த ரவுட் டேபிளை வச்சு தான் நம்ம வந்து நம்மளோட டிராஃபிக் வந்து எங்கேருந்து எங்கே மூவ் ஆகணும் அப்படின்றத டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இதுக்காக தான் நம்ம ரவுட் டேபிள்ஸ் கிரியேட் பண்ணுறோம். இந்த ரவுட் டேபிளை வந்து பப்ளிக்காக கிரியேட் பண்ணலாம், ப்ரைவேட்டாக கிரியேட் பண்ணலாம். ஸோ நம்மளோட யூசேஜுக்கு ஏற்ற மாரி நம்மளோட வந்து ரவுட்ஸை வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்ம ரவுட் டேபிள்ஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கேட்வே. இருக்கிற ஒரு சப்நெட்டில் இருக்கிற ஒரு இன்ஸ்டன்ஸுக்கு நீங்கள் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி கொடுக்கணுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கேட்வே அப்படின்ற இந்த ஒரு செக்மெண்ட் இல்லாமல்
அங்கே டிராஃபிக் வந்து இன்டர்நெட் டிராஃபிக் வந்து அந்த இன்ஸ்டன்ஸ் போகாது. ஸோ இன்டர்நெட் கேட்வேன்ற ஒரு சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணாதான் உங்களோட விபிசியில் இருக்கிற ஒரு ரிசோர்ஸுக்கு உங்களால் இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ இன்டர்நெட் கேட்வே பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஸ்கேலபிலிட்டி. ஸோ ஹேண்டில் த இன்க்ரீஸ் த டிராஃபிக் டிமாண்ட்ஸ். இப்போது டிராஃபிக் வரும்போது எந்த அளவுக்கு அது இன்க்ரீஸ் பண்ணணுமோ அது ஸ்கேலபிளாக ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் பண்ணிக்கும். அது இல்லாமல் பார்த்தா அவைலபிலிட்டி. இப்போ இன்டர்நெட் கேட்வே பார்த்தீங்கன்னா ஹைலி அவைலபிளாக இருக்கணும். ஏன்னா ஒரு மல்டிபிள் காப்பீஸ் டெப்ளாய் அக்ராஸ் த மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன். ஸோ உங்கள் அவைலபிலிட்டி ஜோனுக்கு ஏற்ற மாரி வந்து ஐஜிடபிள்யூ வந்து மல்டிபிள் காப்பீஸ் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து உங்களை விபிசிக்கு ஏற்ற மாரி உங்களுடைய இன்டர்நெட் கேட்வே வந்து உங்களால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஐஜிடபிள்யூ பார்த்தீங்கன்னா ஐபிவி4 ஐபிவி4யும் சப்போர்ட் பண்ணும், அந்த ஐபிவி6 டிராஃபிக்கையும் சப்போர்ட் பண்ணும். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஒரு விஷயம்னா நேட் கேட்வே ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ப்ரைவேட் சப்நெட்டில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரன்ஸுக்கு நீங்கள் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் நேட் கேட்வே யூஸ் பண்ணி இன்டர்நெட் கனெக்டிவிட்டி கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு தான் நம்ம நேட் கேட்வே யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த ப்ரைவேட் சப்நெட் வந்து பப்ளிக் ஃபேஸிங் இல்லாமல் ப்ரைவேட்டாக இருக்கிற ஒரு சப்நெட்டுக்கு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வேணும் அப்படின்னா நம்ம வந்து நேட் கேட்வே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ